சிம்ம ராசிக்காரர்கள். இந்த பையனெல்லாம் லவ் பண்ணாதப்பா, சிம்மராசிக்கார பையன லவ் பண்ணாத, அடிச்சு வச்சிருவோம் அப்படிம்பாங்க. சிம்மராசிக்கார பொண்ணா, ஐயோ வீட்டுக்கு செட்டே ஆகாது, ரொம்ப கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் லவ் எப்படி இருக்கும்? காதல் எப்படி அமையும்? திடீர் திடீர் லவ் வருமா? இல்ல வந்துட்டு ரொம்ப நாளா லவ் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. நீ எப்போ வருவ? நீ எவ்வளவு நாள் வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்குமா? இல்ல என்ன மாதிரியான காதல்கள் இருக்கும்? இந்த காதல் எந்த திசையை நோக்கி போக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா. பொதுவாவே வந்து சிம்மத்தினுடைய குணாதிசயம் எடுத்துக்கும்போது இது காலச்சக்கரத்தின் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் தான் நமக்கான ஆசை அபிலாசை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் மலரக்கூடிய அமைப்பு 5ஆம் இடம் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலைக்கு இருக்குல்ல, இவங்களுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா சூரியன். பிரகாசமான ஆள் யாரு? நம்ம ஒரு ஆளு சூரியன் தான். சூரியன். ஆமா. அது எல்லாருக்கும் 2, 2 வீடு இருக்கு. ஆனா நான் ஒரு ஆளு. எனக்கு வீடே கிடையாது. சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நெறைய பேர் லைஃப்ல வந்து அது சிங்கிளாவே போயிட்டு இருக்காங்க. எங்கேயாவது மாற்றம் வந்துராதா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலே ரொம்ப சூப்பரான பெர்சன்ஸ். இவங்கள புரிஞ்சுக்கிறது வரைக்கும் தான். என்னன்னா அந்த தன்னம்பிக்கை, தைரியம், வீரம், தெனாவட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த சொல்லுவாங்க இல்லையா? ரோஷப்பட்டு அப்படியே கௌரவத்துக்காகவே வீணா போனவங்க இவங்க தான் அப்படின்னுவாங்க. கிட்டத்தட்ட இந்த நிலையும் உண்டு.